ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் தாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது என்ன டிஷ்னா, இந்த கீரை ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இந்த கீரையில் கூட்டு செஞ்சுருக்கோம், இருவாச்சி கீரை கூட்டு. அதோட பூவும் நான் காட்டியிருக்கேன். பூவை வந்துட்டு சும்மாவே சாப்பிட்லாம், டேஸ்ட் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, சப்புன்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த பூவில் நாங்கள் ஒரு நாள் பொரியல் செஞ்சோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி நான் பூ மட்டும் நிறைய பறிச்சுட்டு வந்து பொரியல் செய்ய போகிறோம். இருவாச்சி கீரை பூ பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இருவாச்சி கீரை பூ ஒரு 1.5 கைப்பிடி இருக்குங்க. இதழ் மட்டும் பிச்சு வச்சுருக்கேன். பூவோட இந்த மகரந்தத்தை விட்டுட்டு இதழை மட்டும் பிச்சுக்கணும். பூ க்ளீன் பண்ணுறது நான் அந்த வீடியோலேயே காட்டியிருக்கேங்க. இந்த மகரந்த முள்ளை இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் விட்டுட்டு இதழ்களை மட்டும் பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க. வடை சட்டி சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம பொரியலுக்கு எப்பயும் போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பூவை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூவை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு இல்லைங்களா? இவ்வளோ இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வதங்குச்சுன்னா அப்படியே ரொம்ப சுண்டிடுங்க. அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளோ பூ போட்டோங்க, ஆனால் அது அப்படியே சுண்டிடுச்சு, முட்டை பொரியல் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, இது அப்படியே வேகிறது தான். ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அதுவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லாவே சுண்டிடுச்சு. அதுலேருந்து வந்த தண்ணி தாங்க, நான் தண்ணியே ஆட் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் நமக்கு பொரியல் கிடச்சிருக்கு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட இருவாச்சி கீரை பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரியே இருக்கு இல்லைங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.